ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இந்த வேளையிலும் ஃப்ரைடே தமிழ் பிரேயர் குரூப் என்ற இந்த குழுவில் காணொலி மூலமாக மேற்கத்திய நாடுகளிலும் மற்றும் கிழக்கத்திய நாடுகளிலிருந்து ஒன்றாய் கூடி தேவனை தரிசிக்க தேவன் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கின்றேன். மேற்கத்திய அமெரிக்க அந்த நாடுகளிலே இது ஓய்வு நாள் ஆரம்பம், வெள்ளிக்கிழமை மாலை. இங்கு இந்திய தேசம் போன்ற இடங்களிலே ஓய்வு நாள் காலை வேலை. இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்றாக இணைந்து இதோ இந்த காணொலி மூலமாக தேவனை ஆராதிக்கவும் தேவனை தொழுது கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபை இரக்கம் நம்மோடு இருந்து வழிநடத்த ஜெபிக்கின்றேன். அருமையான பாடல்கள், நல்ல ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் எல்லாவற்றுக்கும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கின்ற இந்த தேவ செய்தியின் தலைப்பு பரிசுத்த வான்களின் பொறுமை என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இங்கு என்ன ஒரு காரியம் என்றால், இந்த முத்தூது அனைத்து உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அற்புதமான வேத பகுதியிலே உச்சக்கட்ட வேத பகுதி எது என்றால், யாரிடம் கேட்டாலும் வேதம் கற்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முத்தூதின் சத்தியம், இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையின் அடிப்படை, இதன் காணப்படுகின்ற ஒரு ஃபவுண்டேஷன், இந்த 3 ஏஞ்சல் மெசேஜ். 66 புத்தகங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. இந்த 66ல 65 புத்தகங்கள் ஆதியாகமத்திலிருந்து ஒரு 6 போல கடந்து வந்து இறுதியிலே வெளிப்படுத்த புத்தகம் அங்கே 14ஆம் அதிகாரத்திலே முடிவடைகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எப்படி என்றால், இங்கே மிக பிடித்திருந்த 65 புத்தகங்கள் அது 6 போல கடந்து வந்து 66ஆம் புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்திலே அது கலக்கின்றது என்று பார்க்கிறோம். இந்த தியானிக்கின்ற வசனம் உண்மையாக இருக்கின்றது. நாம் இதை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை கவிழ்ந்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த அருமையான வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலும் சனிக்கிழமை காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தின் பல வாதங்கள் கூடியிருக்கிற சுவாமி, இந்த முத்தூதின் சத்தியம் என்ன என்பதை அறிய இருக்கின்றோம். இதன் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க இந்த அருமையான காணொலியில் கலந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சம்பவம் ஒன்றை நான் சமீபத்திலே வாசித்தேன். லண்டன் மாநகரத்துல அங்கே ஒரு அந்த மாநகரத்தின் ஒரு கோடியிலே ஒரு இடம் இருக்கிறது, ஸ்டாஃபோர்ட். அந்த ஸ்டாஃபோர்ட் என்ற அந்த இடத்துல சரித்திர புகழ்பெற்ற ஒரு பெரிய கோபுரம் காணப்படுகிறது. அந்த கோபுரம் மானுமெண்ட் என்று சொல்லலாம். 1556ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவம். அந்த சம்பவத்தின் விளைவாக நினைவு கூறும் வகையிலே இந்த ஆலயத்தின் முன்பு அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. நன்றி. உங்க வீடியோ தெரியல, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. எதற்காக அந்த மானுமெண்ட், ஒரு நினைவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது 1556ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய ரெஃபர்மேஷன், ஒரு சீர்திருத்தம், கத்தோலிக்க சபையை அதை எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தவாதி ஒரு பெரிய இயக்கத்தை, த புராட்டஸ்டன்ட் சர்ச், அந்த 91 திசிஸ் என்ற ஒரு காரியத்தை அவர் அங்கே அறிக்கை செய்து அதன் மூலமாக ஒரு பெரிய எழுச்சி, உண்மையான சத்தியம், உண்மையான ஓய்வினால் வேத புத்தகத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டாஃபோர்ட் என்ற இடத்துல, லண்டன் மாநகரத்துல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவித்தாலும் நாங்கள் மெய்யான ஓய்வு நாளை ஆசரிப்போம், மெய்யான கற்பனைகளை பின்பற்றுவோம் என்று சொல்லி அங்கு ஒரு கூட்டம். அவர்கள் அங்கே துன்புறுத்தப்பட்டார்கள், அநேக இன்னல்களுக்கு ஆளானார்கள். இந்த ஸ்டாஃபோர்ட் முழுவதும் அந்த
ஜூன் மாதம் 27ஆம் தேதி 1556ஆம் ஆண்டு ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன ஒரு சோகமான சம்பவம் என்றால், அங்கே ஒரு சிறு குழுவினர் அங்கே எந்த சிலை வணக்கத்தை எப்படி அந்த தூரா தேசத்துல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உறுதியாக நின்றார்களோ, அந்த எங்கள் பரலோகத்தின் தேவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லி, அதுபோல இங்கு ஒரு கூட்டம் 13 பேர் நாங்கள் மெய்யான ஓய்வினால் கற்பனைகளை பின்பற்றுவோம் என்று சொல்லி, இந்த சிலை வணக்கத்தை நாங்கள் தொடர மாட்டோம் என்று சொல்லி, இதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு என்ன சம்பவித்தாலும் சரி, கவலை இல்லை. சத்தியம் எங்களுக்கு மிக முக்கியம். வேதம் எங்களுக்கு வேதம்தான் என்று பசுமரத்தில் பாய்ந்த ஒரு ஆணியை போல அங்கே அவர்கள் மிக வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். அதில் மிகவும் வைராக்கியமான 13 பேர். இந்த 13 பேரிலே 11 பேர் ஆண்கள், அங்கே 2 பேர் பெண்கள். அந்த 2 பெண்மணியிலே ஒருவர் அங்கே கர்ப்பிணி பெண் எலிசபெத். இங்கு என்ன பார்க்கிறோம்? அப்படி அவர்கள் உறுதியாக இருந்த பொழுது என்ன ஆயிற்று? இந்த 13 பேரும் அங்கே கைது செய்யப்பட்டார்கள். இருவராக அறையில் அடைக்கப்பட்டார்கள். 10 நாட்கள் அறையிலே வைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த சிறை அதிகாரிகள் ஒரு யுக்தி, ஒரு 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 ஐடியா செய்து என்ன செய்தார்கள்? இருவராக அடைக்கப்பட்ட அறையிலே சென்று அங்கே அவர்கள் இந்த காரியத்தை சொன்னார்கள். நீங்கள் இருவர்தான் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர் யாவரும் 11 பேர் இதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இருவர்தான். நீங்கள் சொன்னால் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம், என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி இருவரையும் ஒவ்வொரு அறையிலே அப்படியே சென்று அங்கே அவர்களை அந்த பிரெயின் வாஷ் என்று சொல்லுவார்களே செய்ய பார்த்தார்கள். ஆனால் அங்கு என்ன பார்க்கிறோம்? சத்தியத்திற்கு மட்டும்தான் நாங்கள் அடிபடுவோம். யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் மறுத்தாலும் சரி, நாங்கள் இதற்கு இணங்க மாட்டோம் என்று அனைத்து நபர்களும் உறுதியாய் நின்றார்கள். அங்கே சிலுவை அணிந்து கொள்கிறோம் என்றாலும் எங்களுக்கு அதை கவலை இல்லை. நாங்கள் சிலுவையிலே மறிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வேதத்தின்படி நடப்போம். என்ன சொன்னார்களோ அதுபோல உறுதியாக நின்றார்கள். கடைசியாக அந்த அதிகாரிகள் என்ன முடிவெடுத்தார்கள்? இவ்வளவு அவர்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள், இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அந்த 13 பேரும் அந்த கர்ப்பிணி பெண்ணும் சேர்ந்து ஜூன் மாதம் 27ஆம் தேதி 1556ஆம் ஆண்டு அவர்களை அங்கே தூணிலே 2 பேராக தூணிலே கட்டி வைத்தார்கள். கட்டி வைத்து அந்த கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணி பெண், அவளையும் கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது 20,000 பேர் இந்த காட்சியை காண கூடியிருக்கிறார்கள். அந்த ஸ்டாஃபோர்ட் லண்டன் மாநகரத்தில் அங்கே ஐயா கர்ப்பிணி பெண்ணை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொன்ன பொழுது அதிகாரிகள் சொன்னார்கள், ஓகே, நாங்கள் இந்த கர்ப்பிணி பெண்ணியை கட்ட மாட்டோம். ஆனால் அந்த தீ எரிகின்ற பொழுது அந்த தீயிலே இந்த பெண் சென்று அங்கே அதில் ஜாயின் செய்து கொள்ள வேண்டும். 12 பேர் கட்டப்பட்டார்கள். ஒரு சத்தம், ஒரு அமைதி. அங்கு இந்த கர்ப்பிணி பெண் அந்த தீ அந்த 12 பேர் மேல் வைக்கப்பட்டது. எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பெண் சென்று அந்த தீயிலே கலந்து கொள்ள வேண்டும். அமைதியாக, உறுதியாக, தீர்க்கமாக, பொறுமையாக இந்த சகோதரி சென்று கர்ப்பிணி பெண் மரித்தார். எல்லோரும் கதறினார்கள். அப்பொழுது கூடியிருந்த கூட்டம் ஒரு தீர்மானம் எடுத்தது. இதுவல்லவோ விசுவாசம், இதுவல்லவோ பொறுமை, இதுவல்லவோ சத்தியம். இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்று உறுதியாக நாம் இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய உறுதிமொழியை எடுத்து இந்த சம்பவத்தின் நினைவாக 13 பேர் எரித்து கொல்லப்பட்ட ஸ்டாஃபோர்ட் அந்த லண்டன் மாநகரத்தில் ஒரு ஆலயம், செயின்ட் ஜான் சர்ச், அந்த சபையின் முன்பு கட்டப்பட்ட இந்த ஒரு நினைவு கோபுரம் இன்று காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த முத்தூதின் சத்தியம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும்
காத்து கொள்ளுகிறவனாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய, கற்பனைகளை காத்து கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம், பொறுமை இதில் விளங்கும். இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த வசனத்துல பரிசுத்தவான்களின் பொறுமை என்ன சொல்லவில்லை, அங்கே ஒரு வசனத்தை பார்க்க வேண்டும். என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்தவான்களின் அன்பு இதில் விளங்கும் என்று சொல்லவில்லை, பரிசுத்தவான்களின் வீர தீரம் விளங்கும் என்று சொல்லவில்லை, அவருடைய விடா முயற்சி என்று சொல்லவில்லை, பரிசுத்தவான்களுடைய ஊழியம் என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன போடப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்களின் பொறுமை இதில் விளங்கும். இன்னொரு அருமையான வசனம் இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல. அங்க என்ன பார்க்கிறோம்? சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன், இதை மட்டும் அங்கே மட்டுமே அவன் போவான். பட்டயத்தினாலே அங்கே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவானாகிய பொறுமை, விசுவாசம் இதில் விளங்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களின் பொறுமை, அழைக்கப்பட்டிருக்கிற நாம், மீதமான சபை, தெரிந்தெடுக்கப்பட்ட சபை, கடைசி கால சபை, ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டிய சபை, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விடாப்பிடியாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து, என்ன உபத்திரங்கள், என்ன சுகவீனங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன வேதனைகள் எது வந்தாலும் சரி, பரிசுத்தவான்களுடைய பொறுமை. குடும்பத்தில் சில சமயங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி காணப்படுகிறது? சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு கஷ்டங்கள், குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியிலே கோபம் உச்சம் தலை அடைகின்றது. படாரென்று நாம் கதவை சாத்துகிறோம், அங்கே கோபத்திலே பேச்சை பேசுகிறோம். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பேசும்போது பிறருக்காக அங்கே என்ன பார்க்கிறோம்? அந்த பிடிக்காத நபர்கள், வெறுப்போடு பார்க்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம், பரிசுத்தவான்களின் பொறுமை எதில் விளங்குகிறது? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை இந்த அருமையான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தராசலை வைத்து இந்த தலைப்பு, பரிசுத்தவான்களின் பொறுமை. நீங்களும் நானும் இதை வாசிக்கும் பொழுது முத்தூது மிக நன்றாக இருக்கிறது. 3 தூது ஒவ்வொரு நாளும் நாம் மனப்பாடம் செய்து ஒப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முதல் தூது அருமை, 2வது தூது அதைவிட அருமை, 3வது தூது சிறப்பாக இருக்கிறது என்று எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கின்றேன்? மன பாடம் மட்டும் நான் செய்து வைத்திருக்கிறேனா, அல்லது இந்த முத்தூதை ஒவ்வொரு நாளும் நான் தியானித்து வருகின்றேனா? நம்மை அங்கே சிந்தித்து பார்க்கத்தக்கதாக சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் அங்கே சகித்து போக வேண்டும். நம்முடைய நிலை பொறுமையான வாழ்க்கையாக காணப்படுகின்றதா? கிறிஸ்தவ ஓட்டிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே சிந்திக்க வேண்டும். இந்த பொறுமை என் வாழ்க்கையை எப்படி விளக்குகின்றது? நம்மில் யாராவது அங்கே சற்றென்று அங்கே கோபப்படுகிறவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவர்கள், கணவன் மனைவியிடையே, குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே நாம் அங்கே எப்படி திடீரென்று நடந்து கொள்கின்றோம்? அறையை மூடிவிட்டு கதவை அங்கே படாரென்று சாத்துவிட்டு சென்று விடுகிறோம். பொறுமை நம்மிலே காணப்படுகிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுமை, பரிசுத்தவான்களின் பொறுமை என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே அந்த பொறுமை என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் யாரிடம் பார்க்க முடியும்? பரிசுத்த பவுலிடம் நாம் பார்க்க முடியுமா? அல்லது ஸ்தேவானிடம் கேட்க முடியுமா? அல்லது பேதுருவிடம் பார்க்க முடியுமா? யாரிடம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு நபர். பரிசுத்தவான்களின் பொறுமை என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு நபர் யார்? ஒருவரும் இல்லை. அந்த ஒரு நபர் இயேசுவின் வார்த்தைகள், இயேசுவின் உதாரணம், அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பரிசுத்தமான ஆண்டவர், பரிசுத்த தேவ தூதர்களால் பரிசுத்தர் என்று போற்றப்படும் ஆண்டவர், இந்த நபர் இந்த பூவுலகிலே இருந்த பொழுது எத்தனை வேதனைகளை அவர் அனுபவித்தார், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை அங்கே காரியங்களை அனுபவித்தார். தன் தாயை கூட பழித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எப்படி சந்தித்தார்? யோசிக்க வேண்டும். இங்கு
ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து வைக்க நான் ஆசைக்கின்றேன். இந்த 3 காரியங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம்? அந்த 3 காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தவான்களின் பொறுமையை நமக்கு எப்படி எடுத்து காண்பிக்கின்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அப்பொழுது நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவரோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அதை பார்க்க வேண்டும். பரிசுத்தவான்களின் பொறுமை, முதலாவது அவர்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் நாம் அங்கே நம்முடைய எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு மிக மிக இடம் கொடுத்து பரிசுத்தவான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரியக்கூடிய நாம் நம்முடைய பக்தி ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் சொல்லக்கூடிய நிலையிலே முதலில் என்னுடைய அமைதியான சூழ்நிலை, என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவித்தாலும் சரி, உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியிலே எப்படி நாம் காணப்பட வேண்டும்? அங்கே இயேசுவிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீர் சொல்லும். 53ஆம் அதிகாரம், எஸ்ஐயாவின் புத்தகம் 53, அங்கே 7வது வசனம். பரிசுத்தவான்களின் பொறுமை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எப்படி காணப்பட்டது? இதற்கு முன் உதாரணமாக இருப்பவர், முன்னின்று காண்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையிலே மட்டும்தான் இந்த பரிசுத்தவான்களின் பொறுமையை பார்க்க முடியும். அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக அங்கே சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். என்ன ஒரு அருமையான காட்சி! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி காணப்பட்டார்? நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தம்முடைய வாயை திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் சென்றார். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தவான்களின் பொறுமை எதில் விளங்கும்? அமைதி. எல்லா சூழ்நிலையிலும் எப்படி நாம் அமைதியாக, பரிசுத்தவான்கள் அங்கே அப்படியே அமைதியாக இருந்தார்கள். 8 மாத நிறை மாத கர்ப்பிணி எலிசபெத் அந்த தீயிலே எப்படி இது நடந்து சென்றால், நெருப்பில் நடக்கும்போது பதட்டம் அடையவில்லை, கூக்குரல் இடவில்லை, ஐயோ என் வயிற்றில் குழந்தை இருக்கிறதே, என் தாயை பார்க்க வேண்டுமே அது என்று ஒன்றும் சொல்லவில்லை. பொறுமையாக அவமானப்படுத்தி பேசும் பொழுதும், கோபப்பட்டு பேசும் பொழுதும், நம்மை பற்றி வேண்டாதவரை பேசும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்தார்? வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படுகின்ற ஆடு, மயிர் கத்திரிக்கின்ற அந்த ஒரு ஆட்டை போல. ஆம், இந்த கடைசி காலத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம், சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோமா? நம்மை இளக்காரமாக பேசுகிறவர்கள், நம்மை எடுத்து போட்டு பேசுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அங்கே என்ன நடக்கின்றது? அங்கே இந்த இறுதி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சோதனைகளை உண்டாக்க, எரிச்சலை உண்டாக்க, இன்னும் கோபங்களை உண்டாக்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறதிலும் உத்தரவு செய்கிறதிலும் அங்கே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். எப்படியாவது நம்மை தூண்ட வேண்டும், நம்மை எழுப்ப வேண்டும், நம்மை உசுப்பி விட வேண்டும். சாத்தான் என்ன செய்தான்? அங்கே ஏதேன் தோட்டத்திலே பேச வைத்தான். அந்த ஏவாள் அவள் பாட்டுக்கு தானாக போய் கொண்டு கூப்பிட்டு அழைத்து, இதோ பார், இந்த பழத்தை சாப்பிடு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அதுபோல நம்முடைய காரியங்களை அவன் அப்படியே அந்த பேச்சை அந்த ஏவாளிடம் அவன் அங்கே வாயை கறக்க வைத்து அங்கே திறக்க வைத்து பேசாத வார்த்தைகளை பேசி அதில் அங்கே அழுத்தமான ஒரு மன அழுத்தத்தை அவன் உண்டாக்கி பாவத்திலே நடக்கிறான். பிரிவு வருகின்றது. குடும்பத்துல அப்படிதான். அருமையான குடும்பம், காலை மாலை ஜெபம், கணவன் மனைவி பிள்ளைகளோடு அங்கே அந்த சாத்தான் புகுந்து குடும்பத்தின் மத்தியிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து, பிரிவினை கொண்டு வந்து, கோபத்தை கொண்டு வந்து, ஆம், அமைதியான சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து, அங்கே திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அங்கே தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட உண்டு. அங்கே தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. என்னை அவன் நெருப்பினால் சுட்டு இருந்தால் கூட, சிலர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவன் என்ன பேசிட்டான், என்ன என்னால தாங்கும் இல்லை, அவன் பேசின பேச்சு,
இங்கு என்ன பார்க்கிறோம்? அப்படி இருந்தாலும் நான் தாங்கி இருப்பேன். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகின்ற பொழுது என்னால் தாங்க முடியவில்லை. என்ன வந்தாலும் சரி, உன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் என்று சத்தியம் சொல்லுகிறது. பேசு, பேசு. சாத்தான் நம்மை தூண்டுகின்ற பொழுது, பேச வைக்கின்ற பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி அந்த பரிசுத்தவான்களின் பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம். மத்தேயு 27 அங்கே வசனம் 11 14 வரை. அங்கே இயேசு கிறிஸ்து சேனாதிபதிக்கு முன்பாக அவர் அங்கே நின்ற பொழுது அந்த தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் மேல் அங்கே ஒன்றும் சொல்ல பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில், இங்கே அந்த தேசாதிபதிக்கு முன்பாக அந்த அவையிலே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தேசாதிபதி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டதற்கு, நீர் சொல்லுகிறபடி. அதற்கு பிறகு பிரதான ஆசாரியார் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரமாக நோக்கி, இவர்கள் உன்மேல் இத்தனை குற்றங்கள் சொல்லுகிறார்களே, இத்தனை காரியங்களை வைக்கிறார்களே, நீ ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு அங்கே ஆண்டவர் இயேசு அமைதியாக ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். பரிசுத்தவான்களின் பொறுமை இதில் விளங்கும். யார் என்ன சொன்னாலும் கடவுளுக்காக நாம் நிற்க வேண்டும். கடவுளுக்கு தெரியும் நான் யார் என்று, என் நிலை என்னவென்று, என் வாழ்க்கை என்னவென்று, நான் எப்படிப்பட்டவன். மற்றவர்களுக்கு போய் நாம் அங்கே சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டியவில்லை. இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன சொல்வார், அப்படி அல்ல. உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டிருக்கிற ஒரே தேவன் அவர் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் நல்லவன் என்று யாருக்கும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் என்னை அறிவார். நம்முடைய வார்த்தையினால் அமைதியாக காணப்பட வேண்டும் என்பதை பார்ப்போம். அங்கே ஒரு நிமிஷம். யோசேப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது அவனுடைய பொறுமையினால் அவன் சகோதரிடத்தில் அவனை எப்படி கொண்டு போய் அங்கே குழியிலே போட்டார். யோசேப்பு ஒரு சத்தம் போடவில்லை. அவனுடைய அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து அவனை குழியிலே போட்ட பொழுது அங்கே ஒரு சத்தம், நோ கம்ப்ளைண்ட். போத்திபார் இல்லத்திலே அனாவசியமான வம்பு, குற்றச்சாட்டு நிரூபிக்க வைத்து அங்கே ஜெயிலிலே போட்டார், சிறையில் போட்டார்கள். வேதம் கூறுகிறது அவன் ஒன்றும் பேசவில்லை. எல்லா சூழ்நிலையும் சரி, குழியில போட்ட போது சரி, போத்திபார் வீட்டிலையும் சரி, சிறையில போட்ட பொழுது நான் நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆனால் என்ன செய்தான் யோசிப்பேன், காட் இஸ் மை டிஃபெண்டர், காட் இஸ் மை ப்ரொடெக்டர். தேவன் எனக்கு அவர் வழக்கறிஞர் என்று அங்கே அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பானபாத்திரக்காரன் ஒன்றும் அங்கே யோசேப்பை பேசாதிருந்தான். ஆனால் ஆண்டவர் பேசினார். யோசேப்புக்காக ஆண்டவர் பேசினார். யாரிடம்? அந்த பார்வோனிடம். அவனை கொண்டு வந்து உனக்கு அருகாமையில் பிரதம மந்திரியாக வை, உனக்கு அவன் பெரிய காரியங்களை செய்வான். எப்பேற்பட்ட அந்த யோசேப்புக்கு எப்படிப்பட்ட நிலை! பரிசுத்தவான்களின் பொறுமை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பரிசுத்தவான்களின் பொறுமை அவர்களுடைய தீர்மானத்திலே உள்ளது. என்ன தீர்மானம்? The patience of the saints based on the decisions. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் ஆண்டவருக்கென்று சத்தியத்திற்காக உண்மைக்காக எடுக்கின்ற தீர்மானங்கள். மத்தேயு 26:39, மத்தேயு 26:39 கெத்செமனே தோட்டத்திலே ஒரு பயங்கரமான தீர்மானம். நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு இன்று காரணம், நீங்களும் நானும் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பதன் காரணம் இந்த தீர்மானம். சற்று அப்புறம் அவர் போய் முகம் குப்புற விழுந்து, அங்கே என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் எடுத்த தீர்மானம் கெத்செமனே தோட்டத்துல அந்த பாத்திரம் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? உங்களுக்கு எனக்கும். அந்த தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த பாத்திரம். அந்த பாத்திரத்துல
ஆயினும் கஷ்டம், வேதனை, இதுவரை அங்கே வியர்வை தண்ணீராய் வந்தது, அங்கே இரத்தமாய் சிந்தினது என்று பார்க்கும். அதை வைத்து அப்படிப்பட்ட அழுத்தல் கூட இருந்தவர்கள், அங்கே கூட இருந்த சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், உறங்கிக் கொண்டிருந்தார்கள், சோர்ந்து போய், இதாவே இந்த அனைத்து மனிதர்களின் பாவம் என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம்? என் இஷ்டம் அல்ல, உன் இஷ்டம். ஆண்டவரே, உம்முடைய இஷ்டம். பரிசுத்தவான்களின் பொறுமை அவர் எடுக்கின்ற தீர்மானத்தில் இருக்கின்றது. உலகம் இன்று அந்த தீர்மானத்தில், அவர் எடுத்த தீர்மானத்திலே நீங்களும் நானும் இன்று சமாதானமாய் இருக்கிறோம். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நாம் அங்கே ஒருமித்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த தீர்மானம் நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து நிற்க அவர் காரணம். அவர் தலை குனிந்தார். உம்முடைய சித்தம். எனக்கன்பானவர்களே, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், பரிசுத்தவான்களின் பொறுமை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது எடுக்கின்ற தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம்? The decisions, our patience depends upon you. சங்கீதம் 27:4, சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் அங்கே தங்கியிருப்பேன். எப்படிப்பட்ட தீர்மானம்! ஓய்வு நாளை ஆசரிப்பதிலும், கற்பனைகளை பின்பற்றுவதிலும், தேவனை நாம் அங்கே வணங்குவதிலும் நாம் எடுக்கின்ற தீர்மானங்கள். சாய்ஸ். Our choices make our joy. Rejoice so that you can rejoice. நாம் மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றார். பவுல் என்ன தீர்மானம் எடுத்தார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பரிசுத்தவான்களின் பொறுமை அவர் எடுக்கும் தீர்மானத்தில் இருக்கிறது. பிதாவே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் செய்யும் என்று. ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும், என் மூட்டு வலி, கால் வலி எதுவாக இருந்தாலும் நான் ஆலயத்திற்கு வருவேன். வார்த்தையினாலாவது இனிமையினாலாவது நீங்கள் என்ன செய்தாலும் அவை எல்லாம் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையில் தேவனை ஸ்தோத்திரிங்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? பரிசுத்தவான்களின் பொறுமை, அமைதி. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் அமைதி. ஆண்டவர் எப்படி நெருக்கப்பட்டு அவர் ஒடுக்கப்பட்டு போனாலும் அமைதியாக இருந்தார். வயிறு கத்திரிக்க ஆடுகளைப் போல் கொண்டு போடும். அந்த தேசாதிபதி கேட்ட பொழுது அமைதியாக இருந்தார். குற்றங்களை சொன்ன பொழுதும் அமைதியாக இருந்தார். இரண்டாவது, அங்கு என்ன பார்க்கின்றோம்? தீர்மானம். டெசிஷன்ஸ். ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கின்ற தீர்மானம். கிறிஸ்துவுக்கா, சாத்தானுக்கா? ஆண்டவருக்கா, சத்தியத்துக்கா? மூன்றாவது என்ன பார்க்கின்றோம்? இந்த பரிசுத்தவான்களின் பொறுமை, மன்னிக்கும் குணம். மன்னிக்கும் குணம். லூக்கா 23:34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார். அங்கே அந்த சேனை வீரர்கள், சோல்ஜர்ஸ், ஆண்டவருடைய அங்கிகளை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சிலுவையிலே என்ன செய்கிறார்? இவருடைய பாவங்களை மன்னி. பரிசுத்தவான்களின் பொறுமை, தவறுகளை மன்னிப்பது. எஸ், to err is human, forgiving is divine. To err is human, but forgiving is divine. Abraham Lincoln, அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி, என்ன சொன்னார்? I have no enemies, all are friends, friendly to all, enemy to none. அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கும் குணம் பரிசுத்தவான்களின் குணம். அங்கே என்ன பார்க்கிறோம்? நம்மை என்ன சூழ்நிலையிலும் எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், எதிராக பேசியவர்களை மன்னித்து விட வேண்டும். அந்த மன்னிக்கும் ஒரு குணம். கோபம், வஞ்சகம், மற்றவர்கள் மேல் செலுத்தாமல், என்ன கஷ்டங்கள் நம் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தார், சாப்பிடும் போது, தூங்கும் போது ஒழித்து கொண்டிருந்தார். என்னை எப்படி பேசிட்டானே, என்னை எப்படி செய்து விட்டாரே, எனக்கு எப்படி துன்பம். எனக்கு அன்பானவரே, மன்னிக்க வேண்டும். நாம் கடைசி நாளிலே நம்முடைய மூச்சு கடைசியா இருக்கின்ற பொழுது அந்த வெள்ளை துணை போட்டு அந்த காஃபினில வைக்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன? எப்படி நாம் செல்ல போகிறோம்? நம்முடைய நாட்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் காலங்கள் என் கரங்களில் இருக்கிறது, என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. மன்னிக்க வேண்டும். நாம் கொண்டு போவது ஒன்றுமில்லை, கொண்டு வந்தது என்றுமில்லை. பெட்டியிலே வைத்து மூடுகின்ற பொழுது எண்ணத்தை நாம் அங்கே பார்க்கிறோம்.
ஏனோ தானோ ஒன்று அல்ல. ஆண்டவரே, இதோ என்னை மன்னியும், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கே மன்னிக்கத்தக்கதான குணம் காணப்பட வேண்டும். என்ன உபத்திரம், ஆண்டவர் இயேசுவை எத்தனை உபத்திரம், என்ன துரோகம், எப்படியெல்லாம் செய்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவ்வளவு சொல்லியும் நீ மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்கிற வார்த்தை அடங்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 57ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7:59-60, அப்போஸ்தலர் 7:59-60 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவர்கள் கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாமல். யாரு? ஸ்தேவான். அவனுடைய காட்சி. எல்லாரும் கல்லெறிகிறாங்க. முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதுன்னு சொன்னாங்க. பரிசுத்தவான்களின் பொறுமை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் தாங்கி, கொலேசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி. அங்கே ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஓய்நாள் நல்வாழ்த்துக்கள். ஆகவே பரிசுத்தவான்களின் பொறுமை, எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்தவ குணம், அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நான் நிற்க வேண்டும். தேவனுக்காக, வெளிச்சத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக நிற்க வேண்டும். எடுக்கும் தீர்மானம், டெசிஷன். மூன்றாவது, மன்னிக்கும் குணம். எல்லாவற்றையும், எல்லா ஒரு தீமைகள் யார் நமக்கு என்ன செய்தாலும் சரி, மன்னிக்கும் குணம் வேண்டும். அப்படிப்பட்ட இந்த குணங்களை தேவன் கொடுத்து, பரிசுத்தவான்களின் பொறுமை, முத்தூதின் முக்கிய சத்தியம், உலகமெங்கும் பரப்பக்கூடிய இந்த சத்தியத்திலே நாம் கடைசி வரை நிலை நின்று இன்னும் அநேகரை இந்த சத்தியத்தில் கொண்டு வர தேவன் கிருபை செய்வாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.